எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ சிவில் இந்த வருஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்காக என்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஒரு யூனிட் வந்து பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்ஸ், அதாவது ட்ரஸ்ஸஸ்ன்னு இருக்கும். அதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் டெக்னிக்ஸும், அந்த ஜீரோ மெம்பர் ஃபோர்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது எல்லோரும் பார்த்து புரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கனிவோடு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ ட்ரிகனாமெட்ரி பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நமக்கு தேவையான அளவுக்கு. காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ், அதாவது இதுதான் அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ காஸ் 30க்கு எப்படி, காஸ் 60க்கு எப்படின்னா, அட்ஜசன்ட் சைடு ஃபார் காஸ் 30 த 30, அதுக்கு அட்ஜசன்ட் சைடு √3, ஹைபாட்னியூஸ் 2, ஸோ √3/2. அதேமாரி காஸ் 60க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் 60, அட்ஜசன்ட் சைடு 1, ஹைபாட்னியூஸ் 2, ஸோ 1/2, காஸ் 60 1/2. இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். 30க்கு நேராக 1 இருக்கும், ஏன்னா சின்ன வேல்யூக்கு நேராக 1. அடுத்து 60 பெரிய வேல்யூக்கு நேராக √3 இருக்கும், 1.732 இது ஆக்சுவலாக √3. 90ங்கிறது ரொம்ப பெருசு, 30-60 விட பெருசு, அதனால அதுக்கு நேரம் 2 இப்படிங்க வச்சுங்க. சரி, அடுத்தது 45 டிகிரி இருக்குன்னு வைங்களா, அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் 1 இருக்கும். இந்த 45 டிகிரி ஆப்போசிட்டில் 1, இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் 1. 90 டிகிரி நேரம் ஹைபாட்னியூஸ் √2ன்னு இருக்கும். இது நத்திங் பட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், ரெண்டுக்கு ரூட் எடுத்தால் இது வர்றது. ஸோ இதுலேயும் காஸ் 45ங்கிறது எதர் இந்த 45 பார்த்தாலும் இந்த 45 பார்த்தாலும் காஸ்க்கு வந்து அட்ஜஸ்டன்ட் வேல்யூ பை ஹைபாட்னியூஸ் 1/√2. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காஸ் 0 என்ன, காஸ் 90 என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட். என்னென்னா, காஸ் தீட்டா அல்லது காஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஹரிசாண்டலாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1 யூனிட்டு, இந்த டோட்டல் 1 யூனிட்டு. இப்போ காஸ் 0ன்னு சொன்னோன்னு வைங்களேன், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் அது 0வாக இருக்கும் பொழுது இந்த ஃபுல் யூனிட்டை கவர் பண்ணுது பாருங்கள். இந்த டாட்டட் லைன், ஃபஸ்ட்டு டாட்டட் லைன் இந்த ஃபுல் யூனிட்டை கவர் பண்ணுறதுனால காஸ் 0ங்கிறது 1. இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த டாட்டர் லைன் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 30 வருதுன்னு வைங்களா, 30 காஸ் 30, அப்போ அதோட ஆர்டினேட் வேல்யூ பாருங்கள் 1 விட கம்மியாக இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூ வருது, காஸ் 60ன்னு வைங்களேன், அது எல்லாத்தோட ரொம்ப கம்மியாக இருக்குது காஸ் 60ங்கிறது. அடுத்து காஸ் 90ங்கிறது என்னன்னா, அந்த ரெட் கலரில் டாட்டட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே 0வாக வந்து அப்படியே சுற்றி இங்கே 90ஆக வரும் பொழுது அதுக்கான வேல்யூ ஆர்டினேட்டில் 0 ஆயிடுது பாருங்கள். அப்போ காஸ் 90 0. ஸோ காஸ் 0ங்கிற இந்த ஹரிசாண்டல் டாட்டட் லைனில் வேல்யூ 1 இருக்கும் பொழுது அப்படியே குறைஞ்சு காஸ் 90ஆக வரும்போது, இந்த 90 டிகிரி வரும்போது 0 ஆயிடுது. கான்செப்ட் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது ஒன்லி உங்களுக்கு கான்செப்டுக்காக, ஞாபகத்துக்காக. இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த வேல்யூஸ் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. இந்த 0, 30, 45, 60, 90ங்கிறத நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணிக்கலாம். 0க்கு 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, 90க்கு 0, மீதி இருக்கிற வேல்யூ 30க்கு √3/2, 45க்கு 1/√2, 60க்கு 1/2 இப்படிங்க வச்சுக்கலாம். அல்லது இன்னொரு மெத்தட் இருக்குது, இப்படி இந்த 30, 0, 30, 45, 60, 90ங்கிறத எழுதிட்டு அது கீழே 0, 1, 2, 3, 4 அப்படின்னு எழுதிடுங்க. எக்ஸாம்பிள் கொடுக்குற பேப்பரில் கடைசி பக்கத்தில் இந்த ஆன்சர் ஷீட்டில் ரஃப் 4 கால்குலேஷன் ஷீட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0/4, 1/4, 2/4, 3ங்கிறது 3/4, 4ங்கிறது 4/4. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ரூட் எடுங்க. ஸோ இதுக்கான ரூட்டு, இதுக்கான ரூட்டு, இதுக்கான ரூட்டு, இதுக்கான ரூட்டு, இதுக்கான சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வைங்களேன், இதோ 4/4 1 √1 ஆயிரும், 3/4 √3/√4 ஆயிரும், 2/4ங்கிறது 1/2 தான்.
அது ரூட் 1/2 ஆக்கிடலாம். இது ரூட் 1/√4 ஆக்கிடலாம். இது வந்து ரூட் 0ங்கிறது தான். ஃபைனல் வேல்யூ என்ன ஒரு ரூட் 1ங்கிறது 1 தான். இது ரூட் 3, அடுத்து ரூட் 4ங்கிறது 2, ஸோ ரூட் 3/2 ஆயிரும். இது ரூட் 1ங்கிறது 1, 2க்கு ரூட் போட்டோம்னா ரூட் 2, 1/√2. இது வந்து 1/2 ஆயிரும், ஏன்னா ரூட் 4 2, இது 0 ஆயிரும். ஸோ இந்த வேல்யூ அப்படியே இதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்க. 1 ரூட் 3 2/2 1/√2 1/2. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு நேராக 0 1 2 3 4 போடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு ரூட் போட்டு அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் இந்த வேல்யூ. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இது ப்ரீவியஸ் டயக்ராம் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது இது ஞாபகம் சந்தேகம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சைன் கன்வென்ஷனுக்கு போகிறோம். கான்செப்ட்டு ட்ரஸ்ட் மெம்பரில் இப்படி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இதுக்கு சைன் கன்வென்ஷன் எப்படி பார்க்குறோன்னா, இந்த இடத்துல கட் செக்ஷன் போட்டு இந்த மெம்பர்ஸ் எடுத்து பார்க்குறோம். பார்க்கும்பொழுது யூஸ்வல் சைன் கன்வென்ஷன் அவே ஃப்ரம் த ஜாயிண்ட், அவே ஃப்ரம் த ஜாயிண்ட், அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் வந்து டென்ஷன் அசியூம் பண்ணுவோம். டென்ஷன் அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் அந்த ஃபோர்ஸ் போட்டு கட் செக்ஷன்லேருந்து அவே போட்டோம்னா, அடுத்தது அதே டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட் இப்படி, டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் இப்படி இருந்ததுன்னா கம்ப்ரெஷன் அர்த்தம். நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது யூஸ்வலாக அசியூம் பண்ணுறது என்னென்னா டென்ஷன்னே அசியூம் பண்ணிப்போம். அதாவது ஃபோர்ஸ் டைரக்ஷன் வந்து அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் தான் போடுவோம். ஆனால் சப்போஸ் பாசிட்டிவாக அது வந்துருச்சுன்னு வைங்களா ஆன்சரு, அப்போ கரெக்டு, நம்ம அவே ஃப்ரம் த ஜாயிண்ட்டு போட்டது கரெக்டாக, அப்போ டென்ஷன் மெம்பர் தான். வேறஸ் நெகட்டிவ்னு வந்துன்னு வைங்களேன், இந்த மாதிரி அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் போட்டு வர ஆன்சர் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஆன்சர் அசியூம் பண்ணது இன்கரெக்டு. அப்போது அந்த ஃபோர்ஸ் டென்ஷன் இல்லை கம்ப்ரெஷன் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸில் ரெண்டு தான் நமக்கு தேவை ட்ரெஸ்ஸில். சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அதில் சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 பார்க்குறேன். இந்த ஈக்குலிபிரியம் டயக்ராம் எடுத்துங்க. F1 இருக்குது, ஹரிசாண்டல் F2 இருக்குது, வெர்டிக்கல் F3 இருக்குது. இன்க்ளூட் ஆங்கிள் இது தீட்டா 90 மைனஸ் தீட்டா, இது டோட்டல் 90. இது எப்படி ரிசால்வ் பண்ணுற ஹரிசாண்டலின்னு பாருங்களேன். சம் ஆஃப் H is equal to 0, that is sum of H is equal to F2 first horizontal force இது. அடுத்து செகண்ட் F1 அதோட ஹரிசாண்டல் ரெசல்யூஷன் பண்ணோம்னா வருது F1 cos theta. எல்லாமே காஸ் தான் யூஸ் பண்ணுற பாருங்க, நோ சைன். F1 cos theta. அடுத்தது F3 ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து 90 டிகிரி இன்க்ளூடட் ஆங்கிள், அப்போ F3 cos 90. நமக்கு தெரியும் cos 90 வந்து 0ன்னு. அப்போது F2 அப்படியே இருக்குது, F1 cos theta அப்படியே இருக்குது, F3 cos 90 0 ஆயிரும். அப்போ இதுதான் ஆன்சர். F2 F1 cos theta is equal to 0. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த F3ங்கிறது வந்து 90 டிகிரி டு த ஹரிசாண்டல். அப்போ F3யை cos 90 போட்டிங்கன்னா ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணிங்கன்னா, F3யை ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணிங்கன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதேமாரி இந்த ஹரிசாண்டல் வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணின்னு வைங்களேன், வெர்டிகல் டைரெக்ஷனில் இந்த F2ஓட கான்ட்ரிபியூஷன் 0, ஏன்னா F2 × cos 90 0. அப்போ ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணும்போது F3 0 ஆயிரும், வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணும்பொழுது F2 0 ஆயிரும் அப்படிங்கிறது கான்செப்ட்டு. அது நெக்ஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட விளங்கும். இது வந்து சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணுறேன். இப்போ முதல் சொன்னதே தான், சம் ஆஃப் வெர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் வெர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு F3 ஒரு வெர்டிக்கல் இருக்குது, அப்புறம் F1 அண்ட் இன்க்ளூட் ஆங்கிளோட காஸ். இப்படி தான் ரிசால்வ் பண்ண போகிறோம் வெர்டிகலாக. அப்போ F1 × cos 90 மைனஸ் தீட்டா இது. அப்புறம் F2 வந்து cos 90. நமக்கு தெரியும், லிட்டில் கன்சிடரேஷன் வில் ஷோ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் 0 தான். இருந்தாலும் cos 90 போட்டேன். F2 இன்க்ளூட் ஆங்கிள் cos 90, இந்த பக்கம் ரிசால்வ் பண்ணிட்டேன் F2வை. நமக்கு தெரியும் cos 90 வந்து 0 தான். அப்போது இது 0 ஆயிடுச்சு, இது cos 90 மைனஸ் தீட்டா ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து இப்படி வந்து. ஸோ எதுக்கு இந்த வெர்டிக்கல் ரெசல்யூஷன் அண்ட் ஹரிசாண்டல் ரெசல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணோம்னா, பின்னாடி வர்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணில உங்களுக்கு எளிதாக விளங்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம், இந்த லோட் ஷேர்ட் பை த மெம்பர் பிசி வேணுன்றாங்க. பிசியில்
NF ஷேர் மெம்பர்ன்றாங்க. இங்கே ஒரு கேட்குறாங்க. இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது, 30 டிகிரி இன்க்ளூடட் ஆங்கிள். இதை நம்ம மெத்தடில் கண்டுபிடிச்சி இதில் எது ஆன்சர்னு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு கட் செக்ஷன் போட்டுறேன். இது F1 வச்சுக்கிறேன். இங்கே தான் நமக்கு BC, இந்த BCயில் தான் என்ன ஃபோர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கட் செக்ஷன் போட்டு இந்த ஜாயிண்ட் அப்படியே எடுத்து வழக்கமாக வச்சுக்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். ஸோ இது F2ன்னு சொல்கிறேன், இது F1 சொல்கிறேன். F1 தான் நமக்கு வேணும், BC தான். ஸோ இது தீட்டா 30 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் தீட்டா. பேலன்ஸ் 90 மைனஸ் தீட்டாங்கிறது இங்கே போட்டுக்கலாம். இந்த வெர்டிகல் ஃபோர்ஸ் 2ங்கிறது இங்கே எடுத்து எழுதிட்டேன். ABC, BC தான் நமக்கு வேணும். ரிசால்வ் பண்ணுறேன், வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணுறேன். வெர்டிகலாக எல்லா ஃபோர்ஸையும் ரிசால்வ் பண்ணணும். இதை பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணால் வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படியே வந்துடும் 2. அடுத்தது F1 இருக்குங்களா, F1 அண்ட் வெர்டிகல் டைரெக்ஷனுக்கு இன்க்ளூட் ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. இங்கே தீட்டாங்கிறது 30 டிகிரி, அப்போ 90 மைனஸ் தீட்டாங்கிறது இங்கே எழுதிக்கிறேன். ப்ளஸ் F2 காஸ் தீட்டா. இந்த F2ஓட கான்ட்ரிபியூஷன் இன் வெர்டிகல் டைரெக்ஷன், ரெசல்யூஷன் இன் வெர்டிகல் டைரெக்ஷன் வந்து F2 காஸ் 90. இது நமக்கு 0ன்னு தெரியும், இருந்தாலும் ஸ்டெப்புக்காக போடுறேன். ஸோ 90க்கு 0ன்னு போட்டு 0 போட்டோம்னா இது வந்து அஃப்கோர்ஸ் 90 மைனஸ் 30 60 ஆயிரும். காஸ் 60 வேல்யூ வந்து இங்கே பாருங்கள், காஸ் 60 வேல்யூ வந்து இங்கே எழுதியிருக்கிறோம் 1/2. ஸோ அந்த 1/2 போடுறோம். 1/2 போட்டோம்னா உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா F1 இன்ட்டு ஆஃப் இது வந்துடும் -2ன்னு வந்துடும். இந்த போச்சுன்னா as a result F1 வந்து -4. இதுதான் ஆன்சர். -4ல் வருது பாருங்கள். தட் மீன்ஸ் நம்ம அசியூம் பண்ணது டென்ஷன் அசியூம் பண்ணியிருக்கோம் அவே ஃப்ரம் த ஜாயின், பட் மைனஸில் பண்ணுறதுனால அது கம்ப்ரெஷன். ஸோ ஆன்சர் வந்து 4 இன் கம்ப்ரெஷன். பட் இவங்க அது கொடுக்கல, கம்ப்ரெஷனாக டென்ஷனான்னு கேட்கல, எல்லாமே வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 கிலோமீட்டருங்கிறது கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து C தான், ஆப்ஷன். ஒரு 4 கம்ப்ரெஷனுங்கிறது நம்ம தெளிவாகவே ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஏன் நான் வந்து வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணேன், ஏன் ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணிடக்கூடாது? இப்போ வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துங்க வெர்டிகலாக ஒரு ஃபோர்ஸ் நோன் வேல்யூ வந்துச்சு. இந்த F1 வெர்டிகலாக போடும்போது அது மட்டும் அன்னோன். F1 காஸ் 60, அதை 90 மைனஸ் 30 60 ஆச்சு. F1 தான் அன்னோன். F2 வந்து 0 ஆயிரும் இல்லைங்களா. இதோட ரெசல்யூஷன் இன் அதர் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வில் ஆல்வேஸ் பி 0. அப்போ 0 எனக்கு தெரியும். இது இங்கே 0 ஆகிறதுனால எனக்கு ஒரே அன்னோன் வேல்யூ F1, அது தேவைப்படுற வேல்யூ வந்துடும். வேற ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணி பார்த்துட்டு வைங்களேன், F2 வரும், F1 காஸ் தீட்டா, F1 காஸ் 30. ஸோ F2 ப்ளஸ் F1 காஸ் 30, இதோட கான்ட்ரிபியூஷன் அஃப்கோர்ஸ் இதோட கான்ட்ரிபியூஷன் 0. ஸோ F2 ப்ளஸ் F1 காஸ் 30ன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். அது எந்த வேல்யூ நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உபயோகமாகுது. ஏன்னா 2 அன்னோன் இருக்குது, F1 அன்னோன், F2 அன்னோன். அந்த ஈக்குவேஷன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுனால கொஞ்சம் திங்க் பண்ணி எப்படி ரிசால்வ் பண்ணால், எதர் வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணால் ஒரு அன்னோன் வருமா, ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணால் ஒரு அன்னோன் வருமான்னு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு ரிசால்வ் பண்ணின்னு வைங்களேன், டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அதுதான் இதை போட்டுருக்கிறேன். ஸோ ரிசால்வ் அலாங் எய்தர் V or H so that there will be only one unknown in the equation. அடுத்த ப்ராப்ளம். ஸோ மெம்பர் ஏசியில் என்ன ஃபோர்ஸஸ்ன்னு கேட்குறாங்க. ரியாக்ஷன் √3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ABC இன்க்ளூட் ஆங்கிள் 60. இந்த டைரக்ஷன் பற்றி நம்ம கவலை வேண்டாம், பார்த்துக்கலாம். என்ன ஆன்சர்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளம். ஸோ இதை ஈக்குலிபிரியம் டயக்ராம் போடுறோம் பாருங்களேன். ஸோ இது F1ன்னு வச்சுக்கிறேன், இது வந்து F2ன்னு வச்சுக்கிறேன். நமக்கு என்ன வேணும்னா ஏசியில் வேணும். ஏசிங்கிறது என்னது, இந்த டைரக்ஷன், இந்த மெம்பரில் என்ன வேணும். ஸோ நான் as usual அவே ஃப்ரம் த ஜாயின், அவே ஃப்ரம் த அசியூம் பண்ணிக்கிறேன். இது √3/2ங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணணுன்னு வைங்களேன். ஹரிசாண்டலாக F1 காஸ் தீட்டா வரும், ப்ளஸ் F2 வரும். அஃப்கோர்ஸ் இதோட கான்ட்ரிபியூஷன் 0 ஆயிரும். நான் 90 டிகிரி ரிசால்வ் பண்ணேன் இந்த ரியாக்ஷனை. ஸோ F1 காஸ் தீட்டா ப்ளஸ் F2 = 0ன்னு வரும். எனக்கு F1 அன்னோனு, F2 அன்னோன், எந்த யூஸ் ஆக போகுது? அதனால் ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணி யூஸ் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு திங்க் பண்ணிவிட்டு வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணுறேன். என்ன வெர்டிகலாக ரிசால்வ் பண்ண பார்க்குறேன் பாருங்களேன். சம்மா வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0. என்னது, இது ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் இந்த ஜாயிண்டில் √3/2. அடுத்தது F1, இந்த F1ஓட வெர்டிகல் கான்ட்ரிபியூஷன், வெர்டிகல் ரெசல்யூஷன் F1 காஸ் 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா. அடுத்தது இந்த F2, இதோடது காஸ் 90 வெர்டிகலாக ரிசால்வ் பண்ண 90. அஃப்கோர்ஸ் 0ன்னு நமக்கு தெரியும்.
அடுத்தது இந்த 90 மைனஸ் 60 இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன 60 என்னன்னா தீட்டா தான் 60. நமக்கு தேவை 90 மைனஸ் தீட்டி தான் F1க்கு, அதனால இது வருது. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது இப்படியே இருக்கும். இது 30 ஆயிரும், காஸ் 30 ஆயிரும். காஸ் 30க்கு என்ன வேல்யூ நம்ம டேபிள்லேருந்து மனசுலேருந்து மெமரியிலேருந்து எடுக்கலாம். √3/2. அதாவது அந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கொண்டு நீங்கள் எடுக்கலாம். பின்னாடி ஞாபகம் முன்னாடி சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுருந்தால். ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வைங்களேன், F1 மட்டும் இருக்குது பாருங்கள். காஸ் 30ங்கிறது √3/2 போட்டேன். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது இது அந்த போயிடும் -√3/2. அப்புறம் திரும்ப இதை டிவைட் பண்ணி √3/2. ஸோ -1ன்னு ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து -1 ஆப்ஷன் பி தான் எடுத்து கொடுக்கணும். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் இந்த ரிசால்விங் மெத்தடில் பண்ணிட்டோம். இங்கேயே அப்படி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு அன்னோன் வருது. ஹரிசாண்டல் ரிசால்வ் பண்ணால் 2 அன்னோன் வருது. அதனால தான் நான் வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த ஃபோர்ஸ் இந்த மெம்பர் ஏசி ஆஃப் ஏசியில் என்னன்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 3 மெம்பராக நினைக்கணும். இது ஒரு மெம்பர், கீழே இந்த ரியாக்ஷன் ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர். ஸோ இதில் எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். 10 கிலோமீட்டர் கம்ப்ரெஷனா 10 கிலோமீட்டர் டென்ஷனா மீதி எதாதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏஸ் யூஸ்வல் போகிறோம். போயிட்டு அதை அப்படியே எடுத்து கட் செக்ஷன் போட்டு உங்களுக்கு இதை F2ன்னு வச்சுக்கிறேன். எதில் நமக்கு ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு முன்னாடி இது F1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா வெர்டிகலாக ஃபஸ்ட்டு F1 இந்த ரியாக்ஷன், அதுக்கப்புறம் F2, அப்புறம் F3 இப்படி வர்றேன் ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ எல்லாமே டென்ஷன் அசியூம் பண்ணிவிட்டு இப்போ ரிசால்வ் பண்ணுறேன். ரிசால்வ் பண்ணுறது ஹரிசாண்டலாக தான் ரிசால்வ் பண்ணேன். ஏன்னா நமக்கு ஹரிசாண்டலாக தான் நமக்கு தேவை. F2வில் தான் என்ன ஃபோர்ஸ்னு தேவை. F2ங்கிறது நத்திங் பட் ஏசி. ஸோ F2 தான் ஏசி. F2 தான் தேவைன்னா ஹரிசாண்டல் தான் ரிசால்வ் பண்ணணும். ஹரிசாண்டல் ரிசால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் F2, ஹரிசாண்டல் F2 வரும். F3யோட காஸ்ட் 90 கான்ட்ரிபியூஷன், இதோட காஸ்ட் 90 கான்ட்ரிபியூஷன் F1ஓடது. அது ரெண்டுமே 0 ஆயிடும் இல்லைங்களா. அதர் பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் காஸ்ட் 90 போட்டால் 0 ஆயிடுது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா காஸ்ட் 90 0ங்கிறக்க அந்த இதை போட்டிருக்கிறேன். ஸோ இது 0 ஆகும்போது F2 0. ஸோ ஃபோர்ஸ் இன் ஏசி இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஆன்சர். ஸோ இது ரெசல்யூஷன் மெத்தடு. இதே ஒரு வேற ஒரு மெத்தடில் அந்த 3 மெம்பர் ரூல்னு கண்டுபிடிக்கலாம். அதை அடுத்தது பார்ப்போம். நம்ம இது ஏன் ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஃபோர்ஸ் F2 தான். இப்போ அந்த 0 மெம்பர் ஃபோர்ஸஸ் எப்படி டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன ரூல்ஸ்னா 2 மெம்பர் ரூல்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 2 மெம்பர் மட்டும் இருந்துன்னு வைங்களா, நோ ஃபோர்ஸ் 1 and 2 ஆர் மெம்பர்ஸ், அப்போது டெஃபினெட்லி இது 2 0வாக தான் இருக்கும் ஃபோர்ஸு. அடுத்து 3 மெம்பர் ரூல். 3 மெம்பர் ரூல் என்னன்னா, when 3 members are meeting at a joint, சரி இந்த பாருங்களேன், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர். 3 members are meeting at a joints. 2 members are in the straight line. இந்த 2 மெம்பர் in straight line. third member inclined at an angle. third member inclined at an angle இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் மெம்பர்ஸில் இருக்கிற ஃபோர்ஸஸ் ஈக்குவலாக இருக்குமா? ஸ்ட்ரெயிட் மெம்பர்ஸில் ஈக்குவலாக இருக்குமா? இது இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிற இல்லைங்களா, அது ஈக்குவல் அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் டைரக்ஷன். வேராஸ் இந்த தேர்ட் மெம்பர் இருக்கு இல்லைங்களா, தேர்ட் இன்க்ளைன் மெம்பர், அதில் ஃபோர்ஸஸ் 0. இதுதான் இந்த 0. ஸோ அந்த மாதிரி 2 மெம்பர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பொழுது ஒரு இன்க்ளைன் மெம்பர் அதில் ஜாயின் ஆச்சுன்னா அதோட ஃபோர்ஸ் வந்து 0ங்கிறதா 3 மெம்பர் ரூல். இது ரொம்ப முக்கியமான ரூலு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 4 மெம்பர் ரூல். 4 மெம்பர் ரூல் என்ன சொல்லுதுன்னா, டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 2 மெம்பர் பேர் ஆஃப் மெம்பர்ஸ், 3 and 4 பேர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜோடி. ஸோ இந்த 1 2 ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது, 3 4 ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இப்படி அமைஞ்சதுன்னா 2 மெம்பர்ஸ் 2 பேரும் சேம் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. 2 மெம்பர் சேம் ஸ்ட்ரைட் லைன், அனதர் 2 மெம்பர் இன்னொரு ஸ்ட்ரைட் லைனில் இருந்ததுன்னா அப்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது இல்லைங்களா, அது 2 ஈக்குவலாக இருக்கும் ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸு இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன். அதேமாதிரி இந்த ஹரிசாண்டலாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லைங்களா, இதுவும் ஈக்குவல் அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் டைரக்ஷன். இதுதான் 4 மெம்பர் ரூல். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, அந்த மெம்பரை கன்சிடர் பண்ணுற பொழுது ஃபோர்ஸோ அல்ல ரியாக்ஷனோ இருந்தாலும் அதையும் மெம்பராகவே தான் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு புரியாது, அடுத்த ப்ராப்ளம் போகல புரியும். இந்த 2 மெம்பர் ரூல் இருக்கு இல்லைங்களா, 2 மெம்பர் இருந்தால் தான் அது அப்ளிகபிள், 0 0 ஆகும். வேற
இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், இது ஒரு மெம்பரை தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இது அப்ளிகபிள் ஆகாது. இது 0-0ன்னு அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி இது அதே சேம் சிமிலர் தான். இந்த மாதிரி மேலே பாருங்களேன், 2 மெம்பர் தான் இருக்குன்னு நினச்சி 0-0 நினச்சாதீங்க. இது ஒரு மெம்பர். ஸோ இது 3 மெம்பர் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்ததுன்னா இந்த ரூல் செல்லாது, 0 ஆகாது. இதுலேயும் 0 ஆகாது, ஏன்னா 3 வந்துடுது, இதுலேயும் 0 ஆகுது, 3 வந்துடுது அப்படிங்கிறது சொல்லிட்டு, இது நமக்கு பெரும்பாலும் தேவைப்படாது, வேற இது ரொம்ப தேவைப்படும். ஸோ 3 மெம்பர் ரூல். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுதான். இது பாருங்களேன், ஏபி அண்ட் பிசி. AB and BC are in same straight line, whereas DB அல்லது BD is in an inclined line. அப்போ இது 0 ஆகும் இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய ரூல். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது இன்க்ளைன் மெம்பரோட ஃபோர்ஸ் 0. 4 மெம்பர் ரூல் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்தால் கூட ஒரு மெம்பராக எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. இந்த U1 U2 U2 U3 அதுவும் 2 மெம்பர் அனதர் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குது. இதுக்கு 4 மெம்பர் ரூல் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டேன். 2 மெம்பர் ரூல், 3 மெம்பர் ரூல், 4 மெம்பர் ரூல். அது இம்பார்ட்டன்ட் வந்து ஃபோர்ஸோ ரியாக்ஷனோ இருந்தால் தட் ஷுட் ஆல்சோ பி கன்சிடர் ஆஸ் அ மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் போறேன். ப்ரீவியஸா போட்ட அதே எக்ஸாம்பிள் தான். அந்த ஏசி கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம மெத்தடில் போனீங்கன்னு வைங்களேன், இந்த 0 ஃபோர்ஸ் 3 மெம்பர் ரூல் மெத்தட். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வருது இல்லைங்களா, பிஏ. அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் வருது. இந்த ரெண்டு யூ கேன் கன்சிடர் பிஏ as ஒன் மெம்பர், அந்த ரியாக்ஷன் as an another மெம்பர், திஸ் as an inclined மெம்பர், இந்த மாதிரி. ஸோ 1 பிஏ, அடுத்தது ஏக்கு கீழே வருது இல்லை ரியாக்ஷன், அது 2. இது வந்து 3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மெம்பர் 3ல், அதாவது ஏசியில் வந்து நம்ம 3 மெம்பர் ரூல் படி இன்க்ளைன் மெம்பரில் 0. ஸோ திஸ் கேன் பி கன்சிடரேஷன் இன்க்ளைன் மெம்பர். அப்போ அது 0 ஆயிரும். ஒரே ஸ்டெப்லேயே போட்டுடலாம், பார்த்தோன்னே போட்டுடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரமாக இதோலையோ புரிஞ்சுக்கிறதுக்காக, புரிதலுக்காக நான் டைம் எடுத்துக்கிறேன். எக்ஸாம் முன்னாடி பார்த்தோன்னு ஒரு செகண்ட் நீங்கள் டக்குன்னு சூஸ் பண்ணலாம். இது அப்படி தான் நான் சொன்ன ப்ராப்ளமே. ப்ரீவியஸில் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் கேட்டது தான். பிடி ஒன்று தான், டிபி ஒன்று தான். நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்கலாம். பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் ரூல் அப்ளை ஆகுது இல்லைங்களா? இந்த மாதிரி 2 மெம்பர்ஸ் மீட் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஹரிசான்டலி. அப்புறம் இன்க்ளைன் மெம்பர் 90 டிகிரி ஆஃப் கோர்ஸ் இங்கே இன்க்ளைன் மெம்பர். ஸோ பிடி அல்லது டிபி ரெண்டுமே சொல்லலாம். நம்ம கம்ஃபர்டபுளாக பிடி தான் நமக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 0. ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்ஸ் இன் த மெம்பர் பிடிஇ ஃபார் அ பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் இஸ் 0. அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த truss shown in the figure, the force in the member 2.5 is 2.5ங்கிறது 2-5ன்னு வச்சுக்கலாம். 2.5. இந்த 2.5ல வந்து 2.5ல என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கம்ஃபர்டபுளாக 2.5ங்கிறது நிறைய இந்த ஜாயிண்ட்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்குது. 5.2ன்னு கண்டுபிடிச்சோன்னு வைங்களேன், 5.2 அப்படிங்கிறது நத்திங் பட் 2.5 தான். இல்லை 5.2 எய்ம் பண்ணலாம். இது பாருங்களேன், இப்படி பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இந்த 5 ஜாயிண்ட்ல 3 மெம்பர் ரூல் அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா இந்த 6-5 and 5-4 and straight line, 6-5 and 5-4, 1 and 2. whereas இந்த 5-2ங்கிறது இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ இந்த 2.5ல அல்லது 5.2ல 0 வருது அப்படின்னு போட்டோம். ஸோ 3 மெம்பர் ரூல் அப்ளிகபிள். ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிச்சு ஆன்சர் 0ன்னு போட்டு இந்த ஆப்ஷன் 3 நம்ம டிக் பண்ணலாம். லாஸ்ட் ஃபோர்ஸ் இந்த மெம்பர் U2L2 கேட்குறாங்க. U2L2 கேட்குறாங்க. அது என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் என்ன ஃபோர்ஸ்ன்னு கேட்குறாங்க. U2L2ல நமக்கு இது ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட் பட் ஈக்குவல். ஸோ இந்த 10-10 என்ன வருதோ அதே 10-10 டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணால் அதுவும் டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட். டுவர்ட்ஸ் ஜாயிண்ட்னா கம்ப்ரெஷன். So answer should be option B. So on the 4 member rule apply பண்ணி towards the jointங்கனால compression போட்டு answer 10-10 compression சொல்லி நம்ம conclude பண்றோம். So இந்த வருஷம் 2025ல
டிஎன்பிசி ஜேடிஓ சிவிலுக்கு அண்டு ஓவர்சியர் போஸ்ட்டுக்கும் எழுதுகிற பொறியாளர் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எது சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பர் 2வது கொடுத்துருக்குற 94410878 அது கீழே இருக்கிற sundark2303@gmail.com இந்த ரெண்டிலையும் நீங்கள் எங்கிட்ட நான் தாராளமாக சந்தேகம் கேட்கலாம். நான் மனப்பூர்வமாக அதுக்கு விளக்கம் தர தயாராக இருக்கிறேன். எல்லோருக்கும் எனது இந்த தேர்வில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.